ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னா சரியா கிராங்குளத்துக்கும் குறுக்கம்படத்துக்கும் நடுவில் வைக்கிற ஊர் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வில்லேஜ் தான். அது ஓவர் எப்படிங்கிறத வியூவை காட்டுறேன் பாருங்கள். செம்மை ஃபுல்லாக வெள்ளாமை செஞ்சு தான் இந்த இடமே ஃபுல்லாக இருக்கு. அங்கே சைட் பாதை, இந்த சைட்லேயும் ஃபுல்லாக வெள்ளாமை. இந்த துண்டுக்குள்ளே மட்டும்தான் சின்ன ஒரு இடம் இருக்குதுக்குள்ளே. அது சொல்லப்போனால் ஒரு 4-5 குடும்பம் இருப்பாங்க இந்த ஏரியாவுக்குள்ளே. அண்ட் இப்போ என்ன மெயின் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாதை முதல் போட்டிருந்தவங்க இந்த பாதை இப்போ புதுசாக இங்கேயும் இன்னொரு இடத்த இருக்குது, அந்த ஊரில் பேர் மறந்துட்டு 2 இடத்த புது பாதை போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த பாதையால் போய் அம்பலாத்துறையில் அப்படி சுற்றி வந்து டோட்டலாக இப்போ களுவாஞ்சிக்குடியால் வந்து ஏறுறதான் ஒரு பிளான் உண்டு. அண்ட் இப்போ டைமை பார்த்தீங்கன்னா சரியா அப்படிங்க, இப்போ டைம் சரியா 3:34 3:30 ஆகுது. 3:30 ஆகிட்டு. அண்ட் 4 மணிக்கு தான் பாதை இருக்குது. 4 மணிக்கு அங்கே இப்போ பாதை அங்கே சைடில் இருக்குது. ஸோ 4 மணிக்கு பாதை இஞ்சல் பக்கம் வரும். இஞ்சல் பக்கம் வந்தோடனே நாங்கள் இங்கேருந்து ஏறிட்டு அப்படியே போய் உள்ளால ஆனால் செம்ம வியூவாக இருக்கீங்க. ஏன்னா இப்போதைக்கு கிளைமேட்டை பாருங்கள் காட்டுறது. இப்போதைக்கு கிளைமேட் இந்தளவுக்கு இருக்கு, ஆனால் செம்மையாக இருக்கு. இப்போ என்னென்னா ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஏன்னா மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை, மூசாப்பா இருக்கு. மூசாப்பாண்டா எப்படி மேகங்கள் எப்படி இருக்கிறது, மூசாப்பா இருக்கேன் செம்மையாக இருக்கு. நல்லா அந்த காற்றல் அடிக்கிறது சும்மா கூழ்மாக இருக்கு உடம்புக்கு. அதை காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. முதல் இல்லை இப்போ வெள்ளாமைக்கு உரிய இடம் தான் இது. அவ்வளோ வந்து அங்கே இருந்து கொத்துறாங்க. இதெல்லாம் சரியான வெள்ளாமை. ஆனால் இது ஒரு கணக்கு நாள் அப்படி ஒரு இடம் இருக்கு. ஸோ இப்போ தான் அந்த பாதை போட்டதுக்கு பிறகு பாதை போடும் போதுலேருந்து கணக்கு பேர் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க. இந்த பழைய பாதை ஒன்று இருந்தது. இப்போ புதுசாக பாதை ஓப்பன் பண்ண அப்படின்னா எந்த ஒரு ஆக்களும் பயம் இல்லாமல் அதில் போகலாம். நாங்கள் சும்மா ஒரு பண்ணால் போய்த்து அப்படி இந்த நாள் எப்படி போக்காட்டுற ஒரு யோசனையை எடுத்து இந்த பாதையால் போகிறோம். ஸோ அந்த சேனலுக்கு யாரும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம திருத்துவோம். ஏன்னா இப்போ டைம் 3:30 அங்கேருந்து பாதை வெளிக்கிடுது. அந்த வருது பாதை, அங்கேருந்து பாதை வெளிக்கிடுது. அப்புறம் இங்கேருந்து சரியாக 4 மணிக்கு போகும். ஏன்னா இங்கே காலையில் 6:20க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்ப 7 மணிக்கு இங்கே. அதுக்கு பிறகு வேலை இருக்குது அங்கே அப்படி இப்படி அவராக வேலை செய்யுது. அங்கேருந்து இங்கேருந்து அங்கே வேலை செய்யுது. ஸோ இடத்துலேருந்து நான் அலம்பாமல் மினி பாதையில் போகிறத எடுத்து அங்கால போகிறத காட்டுறேன். பார்த்தீங்களா அப்படி தயாரிக்கி அதில் டைம் போட்டிருக்காங்க. அந்த டைம்லேருந்து நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு இங்கே டைம் போட்டிருக்காங்க. அங்கேருந்து வரதுக்கு அந்த மஞ்சள் போட்டில் டைம் போடுவாங்க. ஸோ இந்த கடந்து போகிறாக்கள் தான் படுத்து நிற்கிறாக்களும் இனி இந்தால் வருவாங்க. இந்த டைம் 4 மணிக்கு இந்த பாதையில் எவ்வளோ ஒரு க்ரோட் அடிப்பான்ட்டு பாருங்கள், இறங்குறதையும் காட்டுறது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். சரியா இப்போ இந்த பாதை வந்தது பார்த்தீங்களா, அதாச்சும் அவங்க தொங்கலில் இருந்து இதால் வந்து இப்போ இதால் இறங்குனாக்கள் லேண்டாங்க இருக்குது. சொல்லப்போனால் அது ஒரு கப்பல் மாதிரி தான், அப்படி என்ன இல்லை. பட் சொல்கிறேன், ஏன்னா இங்கே இருந்து தான் எல்லாருமே அங்கே ஊருக்கு போகிறோன்னு ஆற்று தாண்டி போவாங்க. பட் இப்போ முதல் பழைய பாதை அங்கே இருக்குது. இப்போ இது புதுசாக போட்டது. ஏதாச்சும் இந்த வருஷம் தான் போட்டது. இந்த வருஷம்ல இந்த மந்த் தான் போட்டது. ஏதாச்சும் போன மாதம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அதை குறைக்கிற எல்லாருமே இறங்கிட்டு இந்த போவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இதுக்காகக்கூடிய வாகனம் பேர் சேதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான். அந்த அருகே ஆட்டோ மட்டும் தான் ஏற்றலாம். வேறு எதுவுமே போடையில. அதால் இந்த ஓவர் வெயிட்டு ஐ திங்க் போடையலாம். ஆட்டோவுக்கு மேலே பெரிய வாகனம் எடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இப்படியே போனாங்கண்டா அங்கே மீன் வரும், அதில் போயிடுவாங்க. இதில் பாதை அவ்வளோதான். இங்கேருந்து அங்கே இருந்து இங்கே அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. அங்கே ஃபுல்லாக வில்லேஜ் செம்மையாக இருக்குங்க. அங்கே வியூ இதே இங்கே இருக்கிற மாதிரி அங்கே செம்மையாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுங்கள், காட்டுறோம் உங்களுக்கு போக இன்னும். ஸோ இதான் இங்கேருந்து போகிற டைம். இங்கேருந்து போகிற டைம் இதில் இருக்கிற அவ்வளோ டைம் தான். நம்ம பாதை ரெடி ஆகிட்டு இப்போ ஏறிட்டு போகிறோம். நம்ம இப்போ எல்லோரும் ஏறிட்டாங்க இங்கேருந்து காய்ஸ். இந்த கயிறை ஊற்று போட்டு இந்த கயிறை கல்லடி ஏற்றினா அவங்க ஸ்டார்ட் பண்ண நீ போகிறோம். அங்கே கரைக்கு போய்த்து நான் எடுக்கேன். கும்பை பேர் நிற்காங்க அங்கே. விழுந்தாக்காக சரி இருக்குண்ணா. முதல்ல அதெல்லாம் ஏற்றுறவங்க போடலண்ணே இப்படத்தை தோணுவாங்கல்ல. முதல் ஜேசிபி போட்டில் எடுத்து தோணுவாங்களா. ஸ்டார்டிங்
பிடிக்காங்க. இங்கே நாங்கள் போகிறோம். தான் அந்த வீடியோ இந்த பாதையில் போகிறதுக்கு ஒரு தான் கேட்டுங்க மரியாம்படத்தில் வர மாதிரி இருக்கிறாங்க. ஓரத்தில் ஒட்டி இதுதான் முதல் எங்களோட பழைய பாதை. அதாச்சும் அங்கேருந்து இங்கே போகிறதுக்கும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் பழைய ஆப்ரேட்டர், அதாவது இந்த பழைய ட்ராவல் பாதை தான் அங்கே. இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க இப்போ இதை இடத்த நிப்பாட்டி வச்சு ஏற இல்லாமல் பார்க்கிங் பண்ணி இப்போ புதுசு செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா வியூஸ்? இந்த வியூ செம்மையாக இருக்குங்க. நான் ஓவராக ஆசைப்பட்டு வந்த இதுக்கு தான் என்னென்னா எனக்கு அதுக்கு இந்த பாதையில் வச்சு கதைக்கலாம் போயிட்டேன்டா அவ்வளோ பேர். ஸோ நாங்கள் இப்போ பாதையை அங்கேருந்து அங்கால தொங்கல் இருந்து தான் இப்போ நாங்கள் இஞ்சல பக்கம் வந்து நாங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 4:30க்கு இஞ்சல இந்த பாதையை எடுப்பாங்க. குறுக்கமடத்தும் கிளாங்குளத்துக்கு நடுவு வைக்கிறது தான் அந்த ஆம்புலாந்துறை தான் இந்த பாதை எடுத்ததுங்க. ஸோ சரியான பேர் எனக்கு கேமரா தூக்கி இப்படி வச்சு கதைக்கிற அளவுக்கு கேலாம். ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்புலாந்துறை இந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரியா களுவாஞ்சுடி போகிறோம். களுவாஞ்சுடி ஃபுல்லாக சிட்டி எதுவுமே இல்லை, சும்மா ஒரு சிட்டி எதுவுமே இல்லை, வியூஸ் அதாச்சும் வில்லேஜ் மட்டும்தான் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம இந்தியாவில் இருந்து இவ்வளோ அந்த இடத்த பார்த்தீங்களா நல்லா இருக்கு. இதை இப்படியே வச்சுட்டாங்க போல, இனி இதை எடுக்க மாட்டாங்க, கமராலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது ஸ்டாப் பண்ணிவிட்டு இனி நம்ம ஃபுல்லாக பைக்கில் போகிறத எடுப்பாங்க. ஸோ நம்மளோட வீடியோ சேனல் யூஆர் வினோத் யாரும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா இப்போ நாங்கள் வில்லக்கட்டுக்குள்ளே மட்டும் இதை தான் சொல்கிறோம் நாங்கள். ஸோ இதுதான் தாமரப்பு சந்தி. இந்த சந்தியிலேருந்து அங்கே பக்கம் போனோம்னா ஓக்கடி சொல்ல இந்தியாவில் பக்கம் போனோம்டா இன்னொரு ஊர் வருது. இந்த சைடு தான் நம்ம போகணும். வெள்ளாவடிக்கு சாரி களுவாஞ்சி பக்கம் போகிறோம்டா இந்த சைடு தான் போகணும். இந்த ரோட்டு அங்கே போகிற ரோட்டா அது போவே இல்லாண்ணே. இந்த இடத்த பார்த்தீங்களா அவ்வளோ அடியாக இருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்டாக போகிறது ரோட்டு சரியா அங்கே சைடு போகிறதுக்கு அதாச்சும் இந்த தண்ணி முதல் இப்படி இருக்க போகிறது. இது ஒரு குளம் உண்டு, இந்த குளம் இப்போ உடஞ்சிச்சு அப்படின்ட்டா எனக்கு தெரியாது, அதில் முழு விளக்கம் தெரியா எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த குளத்தை இந்த ரோட்டு போட்டிருக்காங்க, அங்கே தொங்கல் ஒரு ரோடு சின்ன ஒரு குடிசை ஒன்று இருக்கு. அது எதுக்கு கட்டினவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு போடுறவங்களுக்கு அங்கே அடுத்த இருந்து இந்த வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு எதுக்கு ஏற்ற மாதிரி கட்டின இடம் தான் அது. ஆனால் அவ்வளோவுக்கு தண்ணி வந்து இருக்கணும், அந்த இடம் எவ்வளோக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வடிவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்களா அவ்வளோ நல்லா இருக்கேன்ண்டு. சும்மா இந்த இந்த கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு செம்மைங்க. அவங்களுக்கு இப்போ அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் பெருசாக சிட்டியெல்லாம் இல்லை, நான் ஓரளவுக்கான ஒரு வசதி வாய்ந்த ஊரில் தான் நான் இருக்கேன். ஸோ இந்த தாண்டி போகிறேன்டா தண்ணியை தாண்டணும், நமக்கு தண்ணி தாண்ட தேவையில்லை. பட் சொல்கிறேங்க தண்ணி தாண்டுவோமா வாட்டா கலட்டி வச்சுட்டு தண்ணி தாண்டி போவோம் நம்ம. ஆனால் தாப்பமாக இருந்தால் திரும்பிட்டு போயிடணும். ஏன்னு சொல்லுங்க அப்போ அம்மாடி மிச்ச பாருங்க இடத்துக்கு இருக்கீங்க வந்து. ஸோ நம்ம அதில் போக தேவையில்லை, கஷ்டம்தான். இது சரியான தாப்பம் ஏண்ணே, இதுவும் தாப்பம் தான் ஏண்ணே. இது ஃபுல்லாக ரோட்டுக்குன்னு வச்சுருந்தவங்களா போகுதா அது? இந்த வெள்ளத்தானா ஏன் குளம் உடஞ்சது அந்த குளம்? சரி இல்லை அது ஸ்டார்ட் பண்ணோண்ணே என்ன அங்கே சரியா இருக்கு. அங்காளையுமா சரி. இதுக்கு அப்போ போகிறேன் அங்காளி இருக்கா ரோடு? ஓ அப்படியேனே, சரி ஓகே. இந்த பனைமரத்துக்கும் இப்படி ஒரு இடத்துக்கும் செம்மையாக இருக்கு. இதில் அந்த அண்ணா சொல்லி போகிறார், அந்த அவர் சொல்லிட்டு போகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு ட்ராவலாக அந்த ரோட்டில் ஆட்கள் போயிட்டு வரவங்களா, அதாச்சும் இது ஒவ்வொரு முறையாச்சும் மழை டைமில் இது தாழ்றதான். ஸோ இது மழை டைம் தானே, மழை வந்து போன வருஷம்டா சரியான மழை. என்னோட வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அவ்வளோக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த இடம் எவ்வளோக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். அதே இது தான்
இப்பையும் இந்த மலைக்கு தான் அந்த மலைக்குண்டில் கணக்கு மழை அதுக்கப்புறம் மழையெல்லாம் பேஞ்சு வந்துருக்கு. ஸோ அந்த மலைக்கு வந்த வெள்ளம் தான் விழவும். ஏன்னா அந்த ரோட்டு விழவுக்கு ரோட்டில் ஃபுல்லாகவே வெள்ளங்க அவ்வளோக்கு இருக்குது. எனக்கு பார்க்க வருவாங்க அங்கே ஒரு குடிசை போட்டுருக்கு. அங்கே குடிசை ஃபுல்லாக இதாகப்பட்டிருக்கு. அதில் தொங்கல் மட்டும்தான் அப்படியே இருக்கு. ஸோ அப்படி இருக்கு. ஆனால் இது இப்போ ஃபுல்லாக பார்த்துனதுக்கப்புறம் தான் இந்த மேலுக்கு உயர்த்தின அளவுக்கு இந்த இதில் மேலே அந்த அவர் போடுறத நீ அதில் உயர்த்தின அளவுக்கு ஃபுல்லாக உயர்த்த போகிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம விட தெரிவிக்காம போவோம். இன்னும் நிறைய இடம் இல்லை. இந்த குளம் அதாச்சும் ஃபேமஸான குளம். இந்த குளம் எப்படி சொல்கிறேன்டா, இது வில்லுக்குளம் என்று சொல்கிறவங்க இந்த குளத்தை. ஸோ இந்த வில்லுக்குளம் ப்ளோக்கு வந்திருக்கு. அண்ட் மழை டைம் ஒவ்வொரு டைமும் இது உறக்கிறதானா அண்ட் இப்போ அது இந்த வருஷத்துக்கு இது உரத்திருக்கேன். அண்ட் நம்ம உரத்திருக்கேன்டா அப்படி சொல்கிறேன்டா வெள்ளம் பெருத்திருக்கேன். அதுக்காக சொல்கிறீங்க உரத்திருக்கேன்ட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து போவோங்க. சரியா வாங்க இப்போ போவோம். ஸோ நம்ம இங்கேருந்து போய் களுவாஞ்சிக்குடிக்கு போகணும். களுவாஞ்சிக்குடியிலேருந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணாண்டா அங்கே எங்கட ஏரியா தான். ஸோ நம்ம இப்போ களுவாஞ்சிக்குடிக்கு போவோம். சொல்லப்போனால் நான் மெயினாக அப்படி ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்தேன். என்னத்துக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு மனசுக்கு ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் வேறு நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி கோப்ரோவில் பெஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்ல கோப்ரோ நிறைய வீடியோ இப்போ கோப்ரோ எடுத்து வரேன். ஆனால் பார்க்கவே நம்ம செம்மையாக இருக்கீங்க. இப்படி ஒரு ரோட்டை இப்படி ஒரு ட்ராவலிங் இந்த ஃபீல்டு எந்த ஒரு இடத்தையும் வராது. இந்த அவ்வளோக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளோ கிட்ட பக்கத்தில் ஊற வச்சுட்டு நான் இவ்வளோ நாளைக்கு இப்படி ஒரு இடம் செய்யாமல் இருக்கேன்டா பாருங்களேன். இந்த பனை மரத்தெல்லாம் பார்த்து போக இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. என்ன நான் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கேன் தானே. என்ன அவ்வளோத்துக்கு காற்றடிக்குது. செம்மையாக இருக்குது இந்த இடம். நம்ம இப்போ அங்காள சைட்லேருந்து வந்தாச்சு. ஸோ அங்காள பக்கம் போனோம்னா வெள்ளாவளி பக்கம் இறக்கி வெள்ளாவளிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளாவளி பக்கம் போனோம்னா களுவாஞ்சிக்குடிக்கு போகிற கஷ்டம். அது அப்படியே ரொட்டேட் ஆகும். இந்த பக்கம் ஆகுதுங்களா அம்பாறைக்கு அங்காள போனால் 36 கிலோமீட்டர், தொக்கடுத்தலுக்கு 18 கிலோமீட்டர். ஸோ நம்ம இந்த பக்கம் தான் போவோம். அது உள்ளே போயிடல, நாங்கள் உள்ளே போக மாட்டோம். பட் காட்டுறபடி அது பரவாயில்ல. இங்கே எவ்வளோ பேருந்து பார்த்துருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ வருஷம் விளையாட்டு போட்டிங்கன்னா இந்த மாதம் கடைசியில் வைப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ வருஷ விளையாட்டு போட்டி எங்கிற கிளப் தான் நடத்துது. ஸோ பார்த்தீங்களா, ஐ திங்க் இந்த ஊர் சனம் எல்லாம் மிஞ்சாக இருக்காங்க இன்றைக்கு வருஷ விளையாட்டு போட்டிக்காக. அப்புறம் போட்டிருக்காங்க ரோடு. அதுக்கப்புறம் போடலை. கொஞ்ச தூரம் இந்த பள்ளம் படுகை மதிக்கும் அங்கே அளவுலங்க போட்டிருக்காங்க ரோடு. நீங்கள் போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ அவரையும் கட்டுட்டா. ரொம்ப பிடிச்ச பையன் சார் அவர். நாங்கள் வந்து ரோட்டில் வாடி போகிறது தான் இப்போ எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருந்தது. இப்போ அதை தாண்டி இனி தான் ஒழுங்கான ரோட்டில் களுவாஞ்சிக்குடி போகும். வந்த ரோடு சரி தான், ஆனால் ரோட்டு கொஞ்சம் மோசம். அதனால இனி ஒழுங்கான ரோட்டில் போய் சேர்ந்தோம்னா சரி. ஸோ இனி வந்து இது களுவாஞ்சிக்குடி சொல்ல போனால் இன்னும் கிட்ட தான் இறக்கி அந்த பற்றுப்பாலம் வந்துக்கிட்டா அதுக்கு அங்கெல்லாம் களுவாஞ்சிக்குடி தான். இப்போ நம்ம பற்றுப்பாலம் போகிறேன்டா நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். களுவாஞ்சிக்குடி போயிட்டு காய்ப்பு பார்ப்போம். உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்காது. ஏன்னு தெரியுமா, இந்த இடம் தான் இந்த வெள்ள டைமில் ஓவராக தாண்ட இடம். ஸோ எவ்வளோ பச்சை பசங்க அந்த வெள்ள டைமில் எவ்வளோ தாண்டி போய் எவ்வளோ இதாக இருக்குது. பட் இப்போ நல்லா இருக்கு. நம்ம இப்போ அந்த பாலத்தை தாண்டினோடனே தான் பற்றூர் பாலம். அந்த பற்றூர் பாலத்தை தாண்டினோடனே அங்கெல்லாம் களுவாஞ்சிக்குடி தான். ஐயோ இதுதான் இந்த பற்றூர் பாலங்க. இந்த பற்றூர் பாலத்தை தாண்டின அப்புறம் தான் சரியாக களுவாஞ்சிக்குடி வரும். இந்த பாலத்தை பார்த்தீங்களா நல்லா இருக்குது. இந்த பாலத்தில் பெரிய சீன் நடந்தது. சொல்லப்போனால் இந்த பாலம் தண்ணி இல்லை, தண்ணிக்கு மேலே நடந்து தெரிஞ்சவங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆற்று வாழையில. இந்த பாலத்துக்கு மேலே ஃபுல்லாக ஆற்று வாழை. மிஷின் இந்த பைக்கெல்லாம் ஓடி தெரிஞ்சவங்க. ஆற்று பாலைக்கு மேலே எப்படா பைக் ஓடி தெரிஞ்சுருக்காங்க. ஆனால் அப்படி ஓடி தெரிஞ்சவங்க இந்த மேலே ஏன்னா ஃபுல்லாக தண்ணி தான். ஆனால் தண்ணிக்கு மேலே தான் ஆற்று வாழை வந்து நெருக்கடி செய்ய அப்படி அது வந்து அதுக்கு மேலே ஆக்கள் நடக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜேசிபிலாம் போட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க. அதாச்சும் தண்ணியை க்ளீன் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க வீடு. பக்கம் போனோம்னா மார்க்கெட் களுவாஞ்சிக்குடியில் நம்ம அங்கால பக்கம் போகிறது. இப்போ இன்னொரு இடத்த போகும். ஸோ நம்மளோட வீடியோ எண்டிங் இந்த இடமா தான் இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ களுவாஞ்சிக்குடி இருந்து வந்தேன்னா அதாச்சும்
ராஜ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா ஓந்தாச்சி மட பாலம் தான் இது சரியா. ஓந்தாச்சி மட பாலத்தில் நான் நிற்கேன். இப்போ ஓந்தாச்சி மட பாலத்தில் ஒரு வடக்கடை ஒன்று இருக்குது. அந்த வடக்கடைக்கு தான் இப்போ நாங்கள் மெயினாக வந்துனாங்க. அந்த வடை எடுத்து சாப்பிட்டோம்டா ஏதாச்சும் வந்த வேலை முடிஞ்ச மாதிரி போய் ஏன்னா வீடியோ எடுக்க வரும்போது இருந்த பிளான் தான் வடை வாங்கி சாப்பிடணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிளான் இருந்தது. ஸோ அந்த பிளான் வந்த வடை வாங்கி சாப்பிடணும் முடிஞ்சு கோபுரம் விழுந்தீங்கன்னா கோபுரம் அது சரி. இதே அப்படி இந்த இடம் ஒரு நேச்சுரலாக இந்த பக்கம் ஃபுல்லாக இதை அப்படியே நாட்கள் தான். அந்த இன்னொரு பாதை போட்டிருக்காங்க. அது இந்த ஊர் இந்த சைட்லாம் இருக்குது. அந்த ஊரில் பேர் இன்னொரு ஊரில் பேரை மறந்துட்டேன். அண்ட் அங்கால பக்கம் பெரிய எல்லார் பக்கம் இருக்கு. நம்ம அங்கே பக்கம் தான் கல்முனைக்கு போகணும். அங்கே பக்கம் போகணும் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம ஊர் போகிறோம்னா இந்த பக்கம் நம்ம போகணும். எங்கள் ஊருக்கு போகிறோம்னா அங்கே பக்கம் தான் போகணும். சரியாது ஓந்தாச்சி மட பாலம் நமக்கு இனி அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கெல்லாம் போகணும். ஸோ இப்போ ஒரு வடக்கடைக்கு வந்தாங்க. வர நல்ல டேஸ்ட்டு. முதல் ஸ்டார்டிங்கில் சின்ன கடையை வச்சுருந்தாங்க. இப்போயும் ஓரளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டு நல்ல க்ரோட் நல்ல வியாபாரம் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் நாங்கள் இருந்து சாப்பிட்ருக்கு. இதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, பட் சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் களுவாஞ்சோடியை களுவாஞ்சோடிக்கு வந்தாச்சு. களுவாஞ்சோடி கடை தான் ஓந்தாச்சு மேடம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ எண்டிங் பண்ணுறேன்.